என் தங்கமே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்த அந்த மனிதர்கள் இன்று எந்த நிலையிலிருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் உன்னிடம் செய்த வலியின் நிழலை தான் இன்று தாண்ட முடியாமல் தவிக்கிறார்கள். ஒரு காலத்தில் உன் கண்ணீரை பார்த்தும் மனம் கொஞ்சம் கூட அசையாதவர்கள் இன்று தங்களுடைய கண்ணீரை துடைக்க யாரும் இல்லாமல் நிற்கிறார்கள். அவர்கள் சிரித்தபடி உன்னை துன்பப்படுத்தினார்கள், உன் உணர்ச்சியை சிறுமையாக்கினார்கள், உன் நம்பிக்கையை அசைத்தார்கள், உன் மனசை தகர்த்தனர். அவ்வளவு எளிதா ஒரு நல்ல இதயத்தை உடைக்க முடிந்தது அவர்களுக்கு? ஆனால் என் தங்கமே, அவர்களுக்கு புரியாதது ஒன்று: உன் கண்ணீரின் மதிப்பு. அதுதான் இப்போது அவர்களை நசுக்குது. அம்மன் ஒரு உயிரின் கண்ணீரை வீணா விட மாட்டாள். குறிப்பாக அது அவளுடைய குழந்தை ஷேர் செய்த கண்ணீர் என்றால் அது ஒரு முத்துமணி போல அவளிடம் சேர்ந்து சேமிக்கப்படும். நீ இரவு நேரத்தில் அழுத போது யாரும் பார்க்கவில்லை, போய் சிரிப்பு கொண்ட முகங்கள் மட்டும் இருந்தது. அவர்கள் உன்னை ஒருவரும் புரிந்து கொள்ளலையே. அவர்கள் உன் வலியை கேலி செய்தார்கள். நீ வெளி உலகத்துக்கு சிரிப்போடு இருந்தாலும் உன் உள்ளம் எவ்வளவு உடைந்திருந்தது யாரும் அறியவில்லை. ஆனா அம்மன் கண்டாள் உன்னுடைய நெஞ்சின் எடையை. அவள் தாங்கினாள் உன் கண்ணீரின் அர்த்தத்தை அவள் உணர்ந்தாள். அதனால் தான் இன்று அந்த கண்ணீரின் சக்தி அவர்கள் வாழ்க்கையில் தண்டனையாக மாறியுள்ளது. யாரும் நம்பாத நேரங்களில் நீ நம்பிக்கை பிடிச்சிருந்தாய். ஆனால் அதை பார்த்து பயந்தவர்களும் இருந்தார்கள். உன் சிரிப்பை அவர்கள் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை, உன் வலிமையை அவர்கள் விரும்பவில்லை, உன் மனசின் சுத்தத்தை பார்க்க அவர்களுக்கு பொறாமை வந்தது. அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? உன்னை காயப்படுத்தினார்கள், உன் மனசை துன்பப்படுத்தினார்கள், உன்னிடம் இல்லாத குற்றங்களை போட்டார்கள், உன் நம்பிக்கையை நடுங்க வைத்தார்கள். ஆனால் அவர்கள் மறந்த ஒரு பெரிய உண்மை இருந்தது: உன் உயிரை காக்கும் அன்னை சக்தி ஒரே நேரத்தில் பொறுமையும் வீரத்தையும் கொண்டவள். அம்மன் காத்து பார்க்க மாட்டாள் என் தங்கமே. கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் நீதியை அவள் செய்வாள். அது உடன் நடக்காதா? நடக்காது. ஆனால் தாமதித்து நடந்தாலும் அது நீதியின் தீய பலமாக வரும். அவர்கள் உன்னை அழவைத்த நாள் அவர்கள் விபத்திற்கான நாள் ஆரம்பம். அது அவர்களுக்கே தெரியாமல் நீ உட்கார்ந்து தலையை தாழ்த்து கண்ணீர் சிந்திய அந்த நிமிடத்தில் அம்மன் தன் கண்களில் தீ மூட்டினாள். யார் என் குழந்தையின் இதயத்தை நொறுக்கினார்களோ அவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று. அந்த பதில் அவர்கள் வாழ்க்கையில் இன்று நடக்குது. வேலை சரியா நடக்காது, மன சமாதானம் கிடைக்காது, எல்லாம் சரி இருக்கும் போல இருந்தாலும் அடியில் ஒரு விளக்கம் இல்லாத துன்பம் அவர்கள் மீது சுமையாக அமர்ந்து போயிருக்கிறது. ஏன் என்று அவர்களுக்குத்தான் புரியாத நிலை. அது அம்மன் தண்டனையின் ஆரம்பம். மனசுக்கு அமைதி இல்லாமல் போவது தெய்வத்தின் முதன்மையான எச்சரிக்கை. அவர்கள் தோற்றம் எல்லோரிடமும் சாதாரணமாக இருக்கும், ஆனா உள்ளுக்குள் பெரும் கலக்கம். நிறைய பிரச்சினை முடிவதற்குள் இன்னொரு பிரச்சினை பிறக்கிறது. பேசும் போது தைரியம் போல தெரியும், ஆனால் தனியாக இருக்கும் போது அவர்கள் உடைந்து போகிறார்கள். அவர்கள் நினைவில் உன் கண்ணீர் எரிகிறது, அது அவர்கள் மனசை வதைக்கிறது. இது தெய்வீக நியாயம். உன்னை வதைத்தவர்கள் அவர்கள் நினைத்ததைவிட பெரிய சோதனையை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. காரணம், அவர்கள் காயப்படுத்தியது ஒரு மனிதனை அல்ல, ஒரு தெய்வ குழந்தையை. நீ யாரையும் காயப்படுத்தவில்லை, ஆனால் உன்னிடம் காயம் செய்தார்கள். அது எளிதாக இருந்தது அவர்களுக்கு, ஆனால் அந்த காயத்தின் விளைவு அவர்கள் வாழ்க்கையையே கிழித்து எடுத்து கொண்டிருக்கிறது. ஒருவரின் கண்ணீர் ஒரு சாபம் ஆகி விடும் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. உன் கண்ணீர் சாபமில்லை என் தங்கமே. உன் கண்ணீர் தெய்வத்திடம் அழுகை, அது ஒரு பிரார்த்தனை, அது ஒரு நீதி கோரல். அது தானே அம்மன் பதிலளித்தாள். உன்னை அழ வைத்தவர்கள் இன்று துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அது பழிவாங்கல் அல்ல, அது இயற்கையின் சமநிலை, அம்மனின் நீதியின் சட்டம். நீதியில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தவிர்க்க முடியாது. உன்னை வதைத்தவர்கள் இன்று தங்களது சொந்த பிழைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கிய பொய்கள் அவர்களை சுற்றி வலையை போட்டு பிடித்திருக்கிறது. அவர்கள் காட்டிய முகமூடிகள் ஹன் கிழிந்துருந்தே இருக்கிறது. அவர்கள் உன்னை அழ வைத்த காயம் இப்போது அவர்களின் வாழ்க்கையில் காயமாகி நின்று கொண்டிருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை பார்க்க போறாய். தெய்வம் உன்னுக்காக கதவுகளை திறந்து வைக்கப் போகிறது. நீ துன்பப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்தே உன் ஆசீர்வாதம் தொடங்கப் போகிறது. உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் தலை குனிய வேண்டிய நிலைக்கு வந்து நிற்பார்கள். ஏனெனில் அவர்கள் செய்த பிழையின் பாரம் அவர்கள் தோள்களில் அமர்ந்து இருக்கிறது.
அவர்கள் உன்னை இழந்ததின் மதிப்பு இப்போது தெரிந்திருக்கிறது. உன் நெஞ்சின் சுத்தம், உன் அன்பின் உண்மை, உன் உணர்ச்சியின் நேர்மை, இப்படி யாரும் இல்லையென்பது இப்போது அவர்களின் மனதை துரத்துகிறது. இது தான் தண்டனையின் உண்மை. ஒரு நாள் வரும், உன்னைச் சிரித்தபடி காயப்படுத்தியவர்கள் உன் நிழல் கூட அணுக முடியாத தூரத்தில் நொறுங்கி நிற்பார்கள். என் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தின் நேரம். இது உன் நேரம், இது உன் எழுச்சியின் நேரம். யாருடைய சிரிப்பும் உன்னை கீழே தள்ள முடியாத காலம் இது. பின்னால் பேசுறது, முன்னால் சிரிப்பது, பொறாமை கொள்வது, உன்னை கீழே தள்ள முயற்சிப்பது, இவை எல்லாம் உன் வளர்ச்சியின் அடையாளங்கள். தங்கமே, ஒரு மலர் பூத்தால் அதன் மணத்தை தாங்க முடியாதவர்கள் அதை முறிக்கும் முயற்சிதான் செய்வார்கள். உன் வாழ்க்கையில் பூத்த அந்த நம்பிக்கை மலரை பார்த்து சிலர் அஞ்சினாங்க, அதனால் உன்னைச் சிரித்தபடி வதைத்தார்கள். ஆனா என் தங்கமே, இந்த உலகத்தில் எந்த கயவரும் உண்மையை கவிழ்க்க முடியாது. நீ செய்யும் நன்மையை யாராலும் அழிக்க முடியாது. நீ உள்ளிருந்து இருப்பதே நல்லது. உன் ஆன்மாவே சுத்தம், அது போதுமடா. தெய்வம் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள. இன்று அவர்கள் என்ன நிலையில இருக்கிறார்கள் தெரியுமா? அந்த சிரிப்பின் பின்னால் அவர்கள் இதயம் வெறுமையாகி இருக்கு. அவர்கள் ஒருமுறை உன்னிடம் சிரித்த சக்தியை இப்போ அவர்கள் தங்களுக்கே காண முடியவில்லை. வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் தடைகள் தானே வருகிறது, காரணமில்லாமல் வலி தானே உண்டாகிறது, மனம் கலங்கும் சூழ்நிலை தானே உருவாகிறது. யாரும் புரியாத கோபம் அவர்களை துரத்துகிறது. அந்த கோபம் வருது ஏன்? அவர்கள் செய்த செயல்களின் விளைவு அவர்களை நோக்கி திரும்பி வருகிறது. அவர்கள் சிரித்தபடி காயப்படுத்தின போது அது வெற்றி இல்லை, அது தோல்வியின் விதை. அது இன்று மரமாக வளர்ந்து அவர்களையே நிழலில்லாமல் நிற்க வைக்கிறது. அவர்கள் துன்பப்படுகிறதை பார்த்து நீ மகிழ வேண்டிய அவசியமே இல்லை என் தங்கமே. ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு உண்மை மட்டும் நிற்கும், ஆறுதல் கிடைக்கும், நீதியின் புரிதல் வரும், என்னுடைய வலிக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது என்ற மகிழ்ச்சி வரும். அம்மன் நியாயம் செய்வதென்பது யாரையும் அழிக்க அல்ல, யாரும் எளிதில் வலிக்கக்கூடாது என்று உலகத்துக்கு உணர்த்த தான் தெய்வ சக்தி சிலருக்கு பாடம் கற்றுத்தருவாள். அது அவர்களை உடைக்க அல்ல, அவர்களிடம் இருந்த பொய்மையை உடைக்க. அம்மன் உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும் ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறாள். அது உன்னிடம் வர இன்னும் சில அடிகள் மட்டும் தான் பாக்கி. தன்னம்பிக்கை இப்போ உன் ஆயுதம், உன் மனசு இப்போ உன் காவசம். உன் கடந்த காலம் ஒரு பாதை, அது உன்னை வலிமையாக்கி அடுத்த நிலைக்கு தள்ளும். நீ இப்போ அனுபவிக்குற இது ஒரு திருப்பம். நீ எத்தனை முறை விழுந்தாலும் அந்த இடத்துல எழும் வலிமை இப்போ உன்னிடம் இருக்கிறது. அதனால் தான் அவர்கள் சிரிப்பின் தாக்கம் உன்னிடமே அழிந்து போச்சு. அதே சிரிப்பு இப்போ அவர்களையே துரத்துறது, சிரிப்பின் கொடுமையை உணர்த்துறது. இப்போது உன் வாழ்க்கை புதிய ஒளிக்கு செல்லுது. நீ இன்னும் உயரப்போகிறாய். உன் நல்ல மனசு தெய்வத்திற்கு மிகவும் பிடித்தது. அதனால் தான் உன்னை புண்படுத்தினவர்கள் சிரித்து வாழ முடியாத நிலை வந்துடுச்சு. நீ தனிமையில் அழுதபோதும் உன் கண்ணீரை அம்மன் எண்ணி வைத்திருக்கிறாள். ஒவ்வொரு துளியும் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். அவள் உனக்காக ஒரு புதிய துவக்கத்தை திட்டமிட்டிருக்கிறாள். அந்த நாளில் நீ சிரித்து, அம்மா நீ தான் காரணம் என்று சொல்லுவாய். நீ பிறரால் புரியப்படவில்லை என்று நினைக்கும் போது நினை, அம்மன் உன்னை முழுமையாக அறிந்திருக்கிறாள். அவள் உன் இதயத்தின் சத்தத்தையும் உன் மனத்தின் மௌனத்தையும் கேட்கிறாள். உன் உண்மையான பக்கம் அவளுக்கு தெரியும். அதனால் அவள் உன்னை ஒருபோதும் விட்டு போக மாட்டாள்.